ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ரெண்டு கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சீக்வென்ஷியல் செயின் அண்ட் கண்டிஷனல் ரவுட்டிங். ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். ஸோ என்னன்னு பார்த்துருவோம் ரெண்டையும். ஓகே, சீக்வென்ஷியல் செயின் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் செயின், அதாவது ஒரு செயின் பில்ட் பண்ணி அந்த செயினோட அவுட்புட்டை ரிசல்ட்டாக வாங்கியிருப்பீங்க. சீக்வென்ஷியல் செயின் அப்படின்னா அதே தான், ஆனால் செயினை ஒன் ஆஃப்டர் அதர் கம்பைன் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட் செயினோட அவுட்புட் செகண்ட் செயினுக்கு இன்புட்டாக போகும். ஸோ இங்கே சொல்லியிருக்க மாதிரி தான், ஸ்டெப் 1 அவுட்புட் பிகம்ஸ் இன்புட் ஃபார் ஸ்டெப் 2. ஓகேவா? நீங்கள் ஒரு செயினோட ரிசல்ட் எடுத்து அடுத்த செயினுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அந்த செயினோட ரிசல்ட் எடுத்து இன்னொரு செயினுக்கு ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் செயின்ஸை கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் சீக்வென்ஷியல் செயின். மெயினாக எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை எல்லாத்தையும் சிங்கிள் ப்ராம்ப்டில் பெருசாக நீங்கள் கொடுத்து ரிசல்ட் எடுக்கிறத விட அந்த பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி சீக்வன்ஸாக ரன் பண்ணி உங்களுக்கு வர அவுட்புட் வந்துட்டு இன்னும் கிளியரான அவுட்புட்டாக இருக்கும், பெட்டரான அவுட்புட்டாக இருக்கும். ஸோ பெரிய ப்ராப்ளத்தை ஒரு பெரிய சிங்கிள் செயினில் சால்வ் பண்ணாமல் மல்டிபிள் செயினாக பிரேக் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் சீக்வென்ஷியல் செயின். அண்ட் அதில் இன்புட்டை பொறுத்து சிம்பிள் சீக்வென்ஷியல் செயின் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சீக்வென்ஷியல் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அது சின்ன கான்செப்ட் தான், அதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான், ஒரு குட்டி ஃப்ளோ டயக்ராம் அந்த மாதிரி வச்சுக்காங்க. ஸோ நான் 3 செயின் பில்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் செயினுக்கு a + b = c அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட். பேசிக்காக நான் 2 இன்புட் கொடுப்பேன், ஏபி அப்படின்னு இன்புட் கொடுப்பேன். அதை ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் வரும், அதை நான் சி வேரியபிள் அசைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த சி வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணுவேன் இன் அடிஷன் டு ஏபி. ஸோ செகண்ட் செயினுக்கு என்ன இன்புட் போகும்னா ஏபிசி மூணுமே இன்புட்டாக போகும். நான் செகண்ட் சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அந்த மல்டிப்ளிகேஷனில் வர ரிசல்ட்டை வந்து நான் டிக்கு அசைன் பண்ணிடுறேன். ஸோ தேர்ட் செயினுக்கு என்ன போகும், ஏபி சி டி நாலுமே சேர்த்து தேர்ட் செயினுக்கு போகும். தேர்டில் நான் என்ன பண்ணுறேன், டி இன்ட்டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா 2 + 5 7 அப்படின்றது சிக்கு போகும். அப்போ 7 இன்ட்டு ஏ அப்படின்னா 7 இன்ட்டு 2 14 அப்படின்றது டிக்கு போகும். அப்போ 14 இன்ட்டு 10 140 அப்படின்றது அவுட்புட்டாக வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ சீக்வென்ஷியல் செயின் அப்படின்றதுக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக ரிசல்ட் தப்பு தான், பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க இது எதுக்கு அப்படின்ட்டு. சீக்வென்ஷியல் செயின் அவுட்புட் அப்படின்னா எல்லா இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு அவுட்புட்டில் வருது. கரெக்டாக ஏவோடது இருக்குது, பிஓடது இருக்குது, சிஓடது இருக்குது, டிஓடது இருக்குது. இது எல்லாமே இருந்துச்சுன்னா சீக்வென்ஷியல் செயின். சிம்பிள் சீக்வென்ஷியல் செயின் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் மட்டும், எனக்கு ஃபைனல் செயினோட அவுட்புட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது வந்து சிம்பிள் சீக்வென்ஷியல் செயின். ஓகே, அவ்வளோதான். அவுட்புட் பேஸ் பண்ணி தான் ரெண்டு கான்செப்ட். பட் மோஸ்ட்லி நீங்கள் சீக்வென்ஷியல் செயின் தான் யூஸ் பண்ணுவீங்க ப்ரொடக்ஷனில். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸும் தேவைப்படும். அடுத்து பார்க்க போகிறது கண்டிஷனல் ரூட்டிங். கண்டிஷனல் ரூட்டிங்கிறது எதுவுமே கிடையாது, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணுற எஃப்எல்ஸ் லாஜிக் தான். அதை நம்ம லாங் செயினில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அதாவது எப்போதுமே நம்மளுக்கு எல்லா செயினும் ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேஸ்டான கண்டிஷன் நம்ம ஒரு செயினை ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் தென் ரன் திஸ் செயின், இஃப் தட் தென் ரன் தட் செயின், அந்த மாதிரி. இது அது இஃப்எல்ஸ் கண்டிஷன் மாதிரியே தான். ஃபஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா அந்த செயின் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும், இல்லாட்டினா செகண்ட் கண்டிஷன் எவால்வேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டிஃபால்ட் ஃபால் பேக் இருக்குது, எந்த செயினும் மேட்ச் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு செயின் வச்சுருப்போம், அந்த செயின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது கண்டிஷனல் ரவுட்டிங். ஓகே, அண்ட் இதை நம்ம கோடில் பார்ப்போம். அண்ட் ஒன் லாஸ்ட் திங், இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், பிகாஸ் I just want all your engagement, and let's learn together, and let's get started. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீக்வென்ஷியல் செயினோட கோட் எக்ஸாம்பிள். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாய்லர் பிளேட் கோடு எப்போ போல் டிஃபைன் பண்ணிட்டு 2 LLM டிஃபைன் பண்ணிட்டேன். கூகுள், OpenAI. நான் மோஸ்ட்டாக கூகுள் யூஸ் பண்ணுறேன். கூகுள் கோட்டா முடிஞ்சிச்சுன்னா OpenAI LLM யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் 2 டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் 2 ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். 2 ப்ராம்ப்ட்டை வச்சு 2 செயின் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராம்ப்ட் என்னன்னா, ஹவு மச் இஸ் a + b, ஆன்சர் வித் ஒன்லி த ரிசல்ட். ஓகே, அதாவது ஏவும் பியும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி ஒரு செயின் பில்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் செயின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹவு மச் இஸ் a டைம்ஸ் c. ஸோ இங்கேருந்து வர அவுட்புட்டை நான் சீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவேன். இன்னும் இங்கே உங்களுக்கு தெரியாது, கீழே நம்ம செயின் பில்ட் பண்ணும்போது தெரியும். அதுக்கு இந்த செயினோட அவுட்புட் எடுத்து நான் இதில் ஒரு கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதை நான் ரெண்டாவது செயினாக டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
ரன்னபிள் பாஸ் த்ரூ இம்போர்ட் பண்ணிட்டேன். ரன்னபிள் பாஸ் த்ரூ பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கொடுக்குற இன்புட்டை அப்படியே அடுத்த செயினுக்கு பாஸ் பண்ணோம். டாட் அசைன் கொடுத்து ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அதை அடிஷ்னலாக சேர்த்து பண்ணி அதையும் பாஸ் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட் செயின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட் செயின் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு செயினையும் பேசிக்காக கம்பைன் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட் செயின் அப்படின்னா இந்த இன்புட் எடுத்துக்கும், இந்த எடுத்துகிட்டு ஃபஸ்ட் செயினுக்கு பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட் செயினுக்கு பாஸ் பண்ணும்போது எனக்கு ஏ ப்ளஸ் பி என்னென்னா 5, சி ஈக்குவல் டு 5. ஸோ எனக்கு இந்த இது முடியும் போது எனக்கு என்னென்ன அவுட்புட் வரும்னா ஏபிசி 5 மூணுமே வந்துட்டு எனக்கு டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகி அந்த மூணுமே வந்துட்டு எனக்கு அடுத்த செயினுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த செயினுக்கு போகும்போது ஏபிசி 3 வேல்யூமே இருக்கும். நான் ஏ இன்ட்டு சி என்ன அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஏ இன்ட்டு சி என்னன்றது அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன், நான் இன்னொரு தடவை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே, ரெண்டு செயின் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் கால் பண்ணுறேன். பார்த்தீங்களா, A2 B3 C5 D வந்துட்டு 2 டைம்ஸ் 5 is 10. ஓகேவா, எனக்கு எல்லாமே ரன் ஆகி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் சீக்வன்ஷியல் செயின். இதில் சிம்பிள் சீக்வன்ஷியல் செயின் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எனக்கு எல்லா இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸும் சேர்த்து எனக்கு அவுட்புட்டில் வருது. எனக்கு எல்லா இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸும் வேணாம், எனக்கு ஃபைனல் அவுட்புட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றது தான் சிம்பிள் சீக்வன்ஷியல் செயின். ஓகே, இந்த இடத்துல நான் ரன்னபிள் பாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஐட்டம் கெட்டர்னு ஒன்று இருக்குது, ஆப்ரேட்டர்லேருந்து ஐட்டம் கெட்டர் இம்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ ரன்னபிள் பாஸ்ன்றது என்னது, இன்புட்டை அடுத்ததுக்கு பாஸ் பண்ணும். கரெக்டாக அதே தான் இங்கேயும். ஆனால் நான் ஐட்டம் கெட்டர் மூலமாக இன்புட்டை வாங்கிடுவேன் ரன்னபிள் பாஸ் த்ரூக்கு பதிலாக. ஓகே, ஏ ஐட்டம் கெட்டர், பி ஐட்டம் கெட்டர், பி சி ஃபஸ்ட் செயின். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏவும் பியும் எடுத்துகிட்டு சி ஃபஸ்ட் செயின், இந்த ஏபியும் சி பாஸ் ஆகும். பேசிக்கலி ஃபஸ்ட் செயினுக்கு பாஸ் ஆகும். அதுலேருந்து ஒரு அவுட்புட்டை சியில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஏபிசி மூணுத்தை எடுத்து செகண்ட் செயினுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் செயினில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 டைம்ஸ் 5 is 10 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, இங்கே கிடைச்ச மாதிரி. அடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன், செயின் இல்லாமல். ஸோ செயின் இஸ் நத்திங் பட் ரன்னபிள்ஸ். கரெக்டாக, அதாவது செயின் ஆஃப் ரன்னபிள்ஸ் தான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செயின். ஓகே, ப்ராம் டெம்ப்ளேட்னு ஒரு ரன்னபிள், கூகுள் எல்லாம் ஒரு ரன்னபிள், ஸ்ட்ரிங் அவுட்புட் பாஸ்வேர்ட் ஒரு ரன்னபிள், எந்த ரன்னபிள்னாலும் நீங்கள் செயினில் போடலாம். ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு செயின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து வர 2 டைம்ஸ் 5 is 10 அப்படின்றது எனக்கு இங்கே போகும். என்னவா போகும்னா இன்புட் அப்படின்ற வேரியபிளில் போகும். இது நீங்கள் என்னனாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம், ஏபிசி என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே அவுட்புட் தான் வருது. அந்த அவுட்புட்டை நான் அடுத்தது ஃபீட் பண்ணுறேன். அந்த அவுட்புட் பை டிஃபால்ட்டாக இங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் த ரிசல்ட் ஆஃப் திஸ் கால்குலேஷன் அண்ட் நத்திங் எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன 2 டைம்ஸ் 5 is 10 அப்படின்னு வரும். ஸோ 10 மட்டும் எனக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டில் வர மாதிரி ஒரு செயின் பில்ட் பண்ணிட்டேன். இது நீங்கள் இப்படி பண்ணாலும் ஒன்று தான், இல்லை இந்த இடத்துல நான் செயின் 3 அப்படின்னு போட்டு எப்பவுமே பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு செயின் எழுதி இந்த இடத்துல நான் செயின் 3 போட்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இன்ஸ்டன்ட் நான் டேரெக்டாக செயின்லேயே எழுதிட்டேன். இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வரும், 10 அவுட்புட் மட்டும் வரும். ஓகே, நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா 2 டைம்ஸ் 5 is 10 அப்படின்னு வரும். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் மட்டும் வருது அப்படின்றது தான் சிம்பிள் சீக்வன்ஷியல் செயின். ஓகேவா, மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீக்வன்ஷியல் செயின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு ப்ராடக்ட் ஐடியா கொடுக்குறேன். அந்த ப்ராடக்ட் ஐடியா வச்சு எனக்கு கம்பெனி நேம், கம்பெனி டிஸ்கிரிப்ஷன், கம்பெனி மோட்டோ மூணுமே ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு செயின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் ஐடியா என்னென்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் கேன் அப்லோட் அண்ட் ஷேர் ஃபோட்டோஸ். இதுதான் என்னோடய ப்ராடக்ட் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த செயின் ரன் ஆகும் அப்படின்னா கம்பெனி செயின் ரன் ஆகும். கம்பெனி செயின் நீங்கள் பாருங்கள். ஓகே, கம்பெனி செயினில் ப்ராடக்ட் ஐடியா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு கம்பெனி நேம் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குறேன். மேக்ஸிமம் 2 வேர்டில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ஐடியா பாஸ் ஆயிடுச்சா. இங்கிருந்து வர அவுட்புட்டை நான் கம்பெனி செயின் ரன் பண்ணி கம்பெனி நேம் அப்படின்ற வேரியபிளில் அவுட்புட்டை வாங்கிடுறேன். எனக்கு அடுத்த செயின் ரன் ஆகும்போது ப்ராடக்ட் ஐடியா ப்ளஸ் கம்பெனி நேம் போகும். அந்த ரெண்டையும் வச்சு எனக்கு கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் வரும். அந்த டிஸ்கிரிப்ஷனை கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு செயின் ரன் பண்ணுறேன். மூணாவது செயின் ரன் ஆகும்போது ப்ராடக்ட் ஐடியா, கம்பெனி நேம், கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு எனக்கு அந்த கம்பெனிக்கான மோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது ரன்னபிள் பாஸ்வேர்டில் இருக்கிறனால எனக்கு எல்லா அவுட்புட்டுமே பிரிண்ட் ஆகும். நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிறத ரன் பண்ணுறேன். ஸோ எல்லா கம்பெனி ப்ராம்ப்ட்டும் ரன் ஆயிடுச்சு. அடுத்து கீழே இருக்கிறத ரன் பண்ணுறேன். அவுட்புட் கிடச்சிருக்கு பாருங்களேன். ஸோ ப்ராடக்ட் ஐடியா, an online platform where people upload
அண்ட் ஷேர் ஃபோட்டோஸ். இதுதான் என்னோட ப்ராடக்ட் ஐடியா. அடுத்து கம்பெனி நேம் பிக்சல் ஷேர்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதுவே ஜென்ரேட் பண்ணிடுச்சா. அண்ட் மோட்டோ பிக்சல் ஷேர் த வியூ. ஸோ கண்டினியூஸாக 4 செயின் அல்லது 3 செயின் ஹியர் 3 செயின் ரன் ஆகி எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சீக்வென்ஷியல் செயினோட இன்னொரு எக்ஸாம்பிள். சிம்பிள் சீக்வென்ஷியல் செயினோட மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ சிங்கிள் இன்புட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிள் சீக்வென்ஷியல் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் இன்புட் மீனிங் நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி அதை அடுத்த செயினுக்கு பாஸ் பண்ணுது. மல்டிபிள் இன்புட்ஸ் கிடையாது, மல்டிபிள் அவுட்புட்ஸ் கிடையாது, சிங்கிள் அவுட்புட் தான். ஸோ இது ஒரு சிங்கிள் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும், இது ஒரு சிங்கிள் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராம்ப்டை பாருங்கள், ஜஸ்ட் ஆன்சர் 1 for this அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன இன்புட்னாலும் 1ன்னு இது ரெஸ்பாண்ட் பண்ணும், இது 2ன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும், இது 3ன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும். அடுத்து லாஸ்ட் செயின் வந்து வர அவுட்புட் அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே நம்ம கொடுக்குறதெல்லாம் மேட்ரு கிடையாது. இங்கே நான் என்னனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன் 3 மட்டும் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த 3 வந்து இதுக்கு பாஸ் ஆகிருக்கு, நான் 3 மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சிங்கிள் அவுட்புட், அதனால் 3 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ரன்னபிள் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது, இது அடிஷ்னல், இது போனஸ் மாதிரி, போனஸ் லெக்சர். நீங்கள் ரன்னபிள் சீக்வன்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செயின் இது வரைக்கும் எப்படி பில்ட் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த மாதிரி போட்டு பில்ட் பண்ணியிருப்பீங்க, பைப் சிம்பிள் வச்சு. ஓகேவா? இப்போ பைப் சிம்பிள் இல்லாமல் ரன்னபிள்ஸ்லேயே ரன்னபிள் சீக்வன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணி அது பேசிக்காக 3 ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு, மிடில், லாஸ்ட். ஃபஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு செயின் அல்லது ஃபஸ்ட்டு என்ன ரன் ஆகுமோ அந்த செயினில் அது ஃபஸ்ட்டு. மிடில்ன்றது நீங்கள் நடுவில் என்ன இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் அதை நீங்கள் மிடில் கொடுத்துருவீங்க. லாஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ரன் ஆகிற செயின் கொடுத்துட்டு ரன் பண்ணால் எனக்கு அதே ரிசல்ட் தான் வரும், 3ன்றது வரும் இங்கே 3. ஓகேவா? அதே கோட் எக்ஸாம்பிள் நான் செயின் இப்படி டிஃபைன் பண்ணாமல் ரன்னபிள் சீக்வன்ஸ் மூலமாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரன்னபிள் சீக்வன்ஸ் ரன்னபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செயினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டுங்கிறது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டாக கொடுத்துருக்கேன், மிடில்றது கூகுள் LLM, லாஸ்ட்ன்றது ஸ்ட்ரிங் அவுட்புட் பாஸர். நான் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக ரன்னபிள் சீக்வன்ஸில் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக பைப் இப்படி போட்டு டிஃபைன் பண்ணுறதா வந்துட்டு ஆக்சுவலி ப்ரிஃபர்ட் வே ஆஃப் டூயிங். ரன்னபிள் சீக்வன்ஸ்னு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3ஆவதாக செயின் டிஃபைன் பண்ணுறது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டாட் பைப் அப்படி கூட எழுதலாம். நீங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டாட் பைப் கூகுள் LLM டாட் பைப் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாஸர் அப்படின்னாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். ஓகே, உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு பாருங்களா. வாட் இஸ் லாங் செயின் கேட்டிருக்கேன், வாட் இஸ் லாங் செயின்கான அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது தான் ரன்னபிள் பிரான்ச் கண்டிஷனல் ரவுட்டிங். ஓகே, ரன்னபிள் பிரான்ச் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாமா. பேசிக்காக அதுதான் கண்டிஷனல் ரவுட்டிங். நீங்கள் லாங் செயினில் கண்டிஷனல் ரவுட்டிங் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரன்னபிள் பிரான்ச் அப்படின்ற ஒரு ரன்னபிளை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான செயினில் எப்போ போல் டிஃபைன் பண்ணிடுவீங்க. டிஃபைன் பண்ணிட்டு ரன்னபிள் பிரான்ச்சை வச்சு எந்த செயினை ரன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ நாங்கள் 3 செயின் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சூப்பர் அட்மின் செயின், யூசர் செயின் அப்படின்னு சொல்லி 3 டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ நான் 3 டேட்டா இருக்கேன்ட்ட இது மிமிக் பண்ணுற மாதிரி தான், ஆக்சுவல் டேட்டா பேஸை மிமிக் பண்ணுற மாதிரி. ஸோ சூப்பர் அட்மின்னா எனக்கு இவ்வளோ டேட்டா வரும், அட்மின்னா எனக்கு இவ்வளோ டேட்டா எடுத்துக்கொடு, யூசர்னா எனக்கு இவ்வளோ டேட்டா எடுத்துக்கொடு. இது ஆக்சுவல் நீங்கள் API எல்லாம் டெவலப் பண்ணும்போது நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணும்போது அட்மின்னா ஓரளவுக்கு டேட்டா கொடுப்பீங்க, யூசர்னா கொஞ்சம் கம்மியான டேட்டா கொடுப்பீங்க, சூப்பர் அட்மின்னா நிறைய டேட்டா கொடுப்பீங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் டம்மியாக டிஃபைன் பண்ணிட்டு இப்போதைக்கு அந்த 3 டேட்டா வச்சு நான் ரன்னபிள் லேம்டா மூலமாக, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும், இது காலபிள். கரெக்டாக? பை டிஃபால்ட் ஆல் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் காலபிள். அதை நான் ரன்னபிளாக மாற்றிருக்கு, ரன்னபிள் லேம்டாக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டேன்னா அது ரன்னபிளாக மாறிடும். ரன்னபிளாக மாறிச்சுன்னா பை டிஃபால்ட்டாக நம்ம செயினில் போட்டுக்கலாம். ஸோ நான் ரன்னபிள் லேம்டா மூலமாக அதை நான் ரன்னபிளாக மாற்றிட்டு ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன் டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன நடக்கும், எனக்கு இங்கே ரோல் சூப்பர் அட்மின் எப்போ போல் பாஸ் ஆயிரும். அசைன் கொடுத்துறனால எனக்கு அசைன் ஒர்க் நடக்கும். ஸோ சூப்பர் அட்மின் கமா டேட்டா ஈக்குவல் டு எனக்கு இந்த டேட்டா ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அது இந்த செயினில் நடக்கும். அடுத்து ப்ராம்ப்டில் நான் என்ன எழுதியிருக்கேன், சிம்பிளிஃபை திஸ் டேட்டா இன் க்ளீன் டேபிள் ஃபார்மேட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அதுதான், எனக்கு எந்த டேட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டேபிளாக கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கோடோட ஜென்ரல் ஐடியா. மெயினாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் டைரெக்டாக செயின் இன்வோக் பண்ணல, செயினுக்கு மேலே ரவுட்டர் எழுதியிருக்கேன், ரன்னபிள் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுட்டர் எழுதியிருக்கேன். இது ஏன் இது என்னன்னாலும் பேர் வச்சுக்கலாம், இது ஜென்ரலாக ரவுட் பண்ணுறதுனால ரவுட்டர்னு நான் வேரியபிள் நேமில் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, டிஃபைன் பண்ணிட்டு லாம்டா எக்ஸ் ஆஃப் ரோல் ஈக்குவல் டு சூப்பர் அட்மின்.
இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சூப்பர் அட்மின் செயின் ரன் பண்ணு. ஃபஸ்ட்டு ரோல் சூப்பர் அட்மின்றது இந்த இதுக்கு போகுமா, போகும்போது எக்ஸ்ன்றது வந்து ரோல் சூப்பர் அட்மினா, ஸோ எக்ஸ் ஆஃப் ரோல் அப்படின்னா சூப்பர் அட்மின்றது எனக்கு வெளியில் எடுத்து கொடுத்துரும் இந்த இடத்துல. சூப்பர் அட்மின் ஈக்குவல் சூப்பர் அட்மின் எஸ் அப்படின்னா சூப்பர் அட்மின் செயின் ரன் ஆகுன்னு அர்த்தம். அட்மின் அப்படின்னா அட்மின் செயின் ரன் ஆகும். எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் யூசர் செயின் ரன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நான் சூப்பர் அட்மின் கொடுத்துருக்கேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டிஃபைன் இதை ரன் பண்ணணும். பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் சூப்பர் அட்மின் கொடுத்ததுனால எனக்கு யாரோட டேட்டா வந்திருக்கும் இந்த இடத்துல, சூப்பர் அட்மினுக்கு வந்துட்டு ராஜேஷ்குமாரோட டேட்டா இருக்குது. ஓகே, ராஜேஷ்குமாரோட டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதே இந்த இடத்துல நான் அட்மின்னு கொடுத்தேன்னா எனக்கு யாரோட டேட்டா பிரிண்ட் ஆகும், பிரியா சர்மா அப்படின்றவங்களோட டேட்டா பிரிண்ட் ஆகும். பிரியா சர்மா டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ அதுவே எந்த செயினை ரன் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணிடுச்சு பேஸ்ட் ஆன் த இன்புட். நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அதாவது எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா எனக்கு எது ரன் ஆயிருக்கும், அர்ஜுன் பட்டேலோட டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கும். அர்ஜுன் பட்டேலோட டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இஃபல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். ரோலை பொறுத்து உங்களுக்கு எந்த செயின் ரன் ஆகணுமோ அது டிஃபைன் ஆகுது. இது வந்துட்டு கண்டிஷனல் ரவுட்டிங். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.